டியூப் தமிழ் வணக்கம். போரில் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்துவதில் ஈரான் கணிசமான வெற்றி பெற்றிருக்கின்றது என்று சற்று முன்னர் சர்வதேச விவகார ஆய்வு வெளியாகி இருக்கின்றது. இந்த போரில் 3 முக்கிய விடயங்களை அவதானிக்க முடிகின்றது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். முதலாவது, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே நீண்ட காலமாக இருந்து வந்த பிரிக்க முடியாத நட்பில் ஒரு வெடிப்பை ஏற்படுத்துவதில் கணிசமான வெற்றி பெற்றிருக்கின்றது. இதில் தொடர்ந்தும் அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இரண்டாவது, அமெரிக்காவினுடைய தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிக்க செய்து தங்களுடன் போரை புரிந்த காரணத்தினால் தான் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியடைந்தார் என்பதை சர்வதேச மன்றில் நிலை நிறுத்துவதற்கு இந்த போரில் ஈரான் வெற்றிகரமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது என்பது இரண்டாவது கருத்தாக இருக்கின்றது. மூன்றாவது, இஸ்ரேலில் தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் பெஞ்சமின் நெட்டன்யாகு எங்காவது போரை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். போர் இல்லாவிட்டால் தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியாது. போர் நடைபெற்றால் டொனால்ட் ட்ரம்பால் வெற்றி பெற முடியாது. போர் நின்று போனால் இஸ்ரேலிய பிரதமரினால் வெற்றி பெற முடியாது. ஈரான் ஒரு வண்டிலில் வைத்து அங்கும் இங்குமாக இழுப்பதனால் இருவரையும் வீழ்த்துவதற்கான ராஜதந்திர போரை நடத்துகின்றது என்பது இந்த ஆய்வாகும். டொனால்ட் ட்ரம்பிற்கு இதனால் புதிய தலைவலி இருக்கின்றது. ஒன்று, அவர் இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேண்டும். இப்பொழுது கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கின்றது. இரண்டு, அமெரிக்கா இஸ்ரேலை விட வேகமாக தானே போர்க்குளத்தில் குதிக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றை எடுக்க வேண்டிய நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நிற்கின்றார். எல்லா தருணத்திலும் இந்த பிரச்சனையானது இரண்டில் ஒன்றை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலேயே வந்து குத்திட்டு நிற்கின்றது. அப்படி நிற்கும் பொழுதெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பிரச்சனையை வேறொரு திசையில் திசை திருப்பி அதிலிருந்து தப்பியோடி செல்கின்றார். அவர் தப்பியோடி செல்லுகின்ற இடத்திலும் அங்கும் பூவா தலையா என்ற நிலைதான் அவருக்கு வந்து நிற்கின்றது. இதனால் அவரால் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. இதேவேளை ஈரான் மிக ஆபத்தான ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது. இது கடைசி நேர ஆட்டம் போல அவர்களுடைய ஆட்டம் இருக்கின்றது. எல்லாவற்றையும் தராசில் வைத்து அவர்கள் சூதாட்ட கட்டையை உருட்டி விட்டிருக்கின்றார்கள். வாழ்வா சாவா என்கின்ற ஒரு போராட்டமாகும். இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடிக்க முடியவில்லை என்றால் டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான போருக்குள் இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கு ஈரானிடம் என்ன பதில் இருக்கின்றது என்பது கூற முடியவில்லை. அது மிக ஆபத்தான ஒரு தருணமாகும். இப்போதைய நிலையில் தாக்குதல் மேற்கு கரைக்கும் பரவக்கூடிய அபாயம் இருக்கின்றது. இஸ்ரேல் ஏற்கனவே காசாவில் பேரழிவை செய்துவிட்டது. மேற்கு கரைக்குள் போர் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். ஹமாஸ் அமைப்பு மேற்கு கரைக்குள் புலம்பெயர்ந்து விட்டது என்று அவர்கள் கூறி வருவதனால் இந்த அபாயம் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு தயவு செய்து போரை பரவலாக்கம் செய்ய வேண்டாம். செய்தீர்களாக இருந்தால் ஐரோப்பாவை ஸ்தம்பிதமடைய வேண்டிய அபாயம் இருப்பதை உணர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் நிறுத்துங்கள், பரவலாக்கம் வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார். அதேவேளை பிரிட்டனினுடைய பிரதமர் ஆபத்தான கட்டத்திற்குள் சென்றிருக்கின்றீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலினுடைய வான்படை தளம் நவ்ட்ரிம் டெல் நோப் ஆகிய இடங்களை நோக்கி நடைபெற்று இருப்பதனால் ஈரானும் இந்த இடத்தில் இரண்டில் ஒன்று பார்ப்பதாகவே நிற்கின்றது. ஆனால் இந்த தாக்குதல் நின்றுவிடாது, மேலும் தொடரும் என்றும் டென்மார்க் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கான வழிமூலகங்கள் எங்கும் இல்லாமலும் இருக்கின்றது. இது குறித்து டென்மார்க் தொலைக்காட்சி சேவை 2 பெஞ்சமின் குவைஸ்டைன் எழுதியிருக்கின்ற ஆக்கம் ஒன்றில் தற்போதைய நிலை அதிகார போட்டியின் உச்ச கட்டத்திற்கு வந்துவிட்டது. இதை சாதாரண போரில்லாமல் பேசி தீர்க்கக்கூடிய நிலை இப்பொழுது இல்லை என்பது அவருடைய கருத்து. முதலாவதாக, ஈரான் சியா முஸ்லிம்களினுடைய மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட, அதிக மக்கள் தொகை கொண்ட லெபனான், ஏமன் நாடுகளை தன்னோடு கையில் வைத்திருக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான நாடாக இருக்கின்றது. இதுபோல சவுதி அரேபியா சுனி முஸ்லிம் நாடாக இருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய தலங்கள் அங்குதான் இருக்கின்றது. இதை வைத்து மத்திய கிழக்கிற்கு தலைமை தாங்குகின்ற ஒரு நிலையை நோக்கி சவுதி நகருகின்றது. சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையே
யார் தலைவர் என்பதில் முரண்பாடுகள் உண்டு. இதற்குள் யூத நாடான இஸ்ரேல் ஒரு இராணுவ வல்லரசாக மாறி இருக்கின்றது. தனது செல்வாக்கை நிலைநிறுத்த அது முயற்சி எடுக்கின்றது. தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த நினைக்கின்றது. இதற்காக எந்த அளவு தூரம் செல்ல முடியுமோ அந்த அளவு தூரம் செல்வதற்கு அது தயாராக இராணுவமயப்பட்டு நிற்கின்றது. பிற நாடுகள் துருக்கி, கட்டார், எகிப்து தங்களுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டி நிற்கின்றன. இந்த நாடுகள் ரஷ்யா, சீனாவுடன் தொடர்பு கொண்டு மேலும் தங்களுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் அவர்களோடு இணைந்து கொள்வதற்கும் தயாரான நிலையில் தான் இருக்கின்றன. இதற்குள் அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியாவுடன் நெருங்கிய உறவு கொண்டு இருக்கின்றது. அமெரிக்க ஆதரவாளராக இருந்த ஈரானுடைய மன்னர் ஷா விரட்டி அடிக்கப்பட்ட பின்னர் ஈரானில் இஸ்லாமிய மத குடியரசு 1979 ஆண்டு ஆரம்பித்ததில் இருந்து அந்த நாட்டுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே கடுமையான மோதல் முடிவடையாத மோதலாக இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளினுடைய ஆணி வேறாக முதலாவது அதிகாரம், மத்திய கிழக்கினுடைய அதிகாரம் யாருடைய கையில் இருக்கின்றது. இரண்டாவது மதம், எந்த மதம் பெரிய மதம், அதிகாரம் மிக்க மதம். மூன்றாவது பணம், யாருடைய கைகளில் அதிக பணம் இருக்கின்றது. நான்காவது எல்லை பகுதிகள், எது எமக்கு எது உங்களுக்கு என்று தெளிவான வரைகோடுகள் இல்லாமல் இருக்கின்றது. இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து நிற்பதனால் இந்த சிக்கலை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார், இது இன்று நேற்று பிரச்சனை அல்ல, 3000 ஆண்டு கால பிரச்சனை. தான் எப்படி இதை தீர்ப்பது என்று இப்பொழுதுதான் அவர் கேட்கின்றார். 24 மணி நேரத்தில் தீர்க்க வந்தவருடைய நிலை இப்படி மாறி இருக்கின்றது. அதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு உள்ளே தெளிவான ஒப்பந்தம் என்று ஒன்று கிடையாது. ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் அவர்கள் இவ்வளவு காலத்தையும் கடத்தி வந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாமே உடைந்து போய்விட்டது. தாங்கள் புரிந்து கொண்டது எல்லாம் தவறு. ஒவ்வொருவரும் தம்மை உயர்வாக கருதி இருக்கின்றார்கள். எல்லோரும் ஆளாளுக்கு 100 புள்ளிகளை போட்டுக் கொண்டது போல ஒரு சிக்கல் இருக்கின்றது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸினுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதல் இந்த நியமங்களை எல்லாம் உடைத்து தகர்த்து புதிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்திவிட்டது. பிராந்தியத்தினுடைய எதிர்காலம் என்ன யாருக்கும் தெரியாது. ஆனால் புதியதொரு எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கான மிகப்பெரிய போராக இது இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதை யார் தீர்ப்பது, எப்படி தீர்ப்பது என்று யாருக்கும் தெரியாது. போகிற போக்கில் எங்காவது ஒரு தீர்வு வரும் என்ற இடத்தை நோக்கி விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். செய்திகள் அலையலையாக வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை வகுத்தும் தொகுத்தும் தேவையான முக்கிய செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.